அனைவருக்கும் வணக்கம். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற பதிவு என்னென்னு அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்த்துட்டே போக போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள். அறிவியல் பகுதியில் மொத்தம் 7 பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா அளவீட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல் பருவத்தில் அளவீடுகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பொருளடக்கத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அளவீடுகள்லேருந்து எஸ்ஐ அலகு முறையிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. விசையும் இயக்கத்தை பற்றி, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், தாவர உலகம், விலங்குலகம், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இந்த புக்கிலேருந்து தான் உங்களுக்கு வரும். எளிமையான கொஸ்டின் சொல்லி நிறையா பேர் படிக்காமல் போயிடுறாங்க. ரொம்ப ரீகால் பண்ணுறதில்ல. அவ்வளோ 6th புக்கு தானேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கன்ஃபியூஸ் வரும் அது கண்டிப்பாக. அதனால் 6th புக்கு தானே சொல்லாமல் நல்லா எந்த புக்காக இருந்தாலும் நமக்கு 1 மார்க் ரொம்ப முக்கியமானது. அந்த 1 மார்க்கோட அந்த லெவலை உணர்ந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவங்க பாடத்துக்குள்ளே போகலாம். அளவீடுகள் பாடம் 1. இதில் ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்க பன்னாட்டு அலகு முறை எஸ்ஐன்னு சொல்லி. இதை எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு மெத்தட் இருக்குது. இதை கெல்வின் வெப்பநிலைன்னு நீங்கள் படிக்காதீங்க. கொஸ்டினை எப்படி செட் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து பழங்க. வெப்பநிலையை கொடுத்து வெப்பநிலையின் அலகு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கெல்வின், வெப்பநிலையின் அலகு கெல்வின் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிறணும். தொலைவின் அலகு, தொலைவை கொடுத்து அதனோட பன்னாட்டு அலகு முறையோட பேர் என்னன்னு கேட்பாங்க. மின்னோட்டம்னு கொடுத்துருவாங்க. மின்னோட்டத்தின் பன்னாட்டு அலகு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத தமிழில் இருக்கிறத நீங்கள் படிங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின், தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறையின் அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒளிச்செறிவு, இப்போ நைட்டில் நமக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம லைட்டுக்கு பதில் மெழுகுவத்தியை பொருத்துவோம். ஹேண்டில் ஏற்றி வைப்போம்னு சொல்லுவோம்ல. அப்போ எதுலேருந்து கிடைக்கிது? ஒளி ஹேண்டில்லேருந்தே நமக்கு கிடைக்கிது. அப்போ ஒளிச்செறிவின் அலகு ஹேண்டிலா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தவங்க பவர் ஷாக் அடிச்சிருச்சு, கரண்ட் மின்னோட்டம் அவர் மேலே பாய்ந்துருச்சு அப்படின்னா அது ஆண் கத்துவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பியர் அப்படி ஒரு சிலதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இது அளவிடும் கருவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அவ்வளோ ஜஸ்ட்டு இதான் கொடுத்துருப்பாங்க. இந்த நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்வோம் சொல்லி இதெல்லாம் ஒன் கிளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 1 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டருக்கு சமம்னு சொல்கிறாங்க. 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டருக்கு சமம். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது திரும்ப கொடுத்துருக்காங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு கேட்டாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டில் சொல்லணும். எப்போயுமே மேலோட்டமாக இருக்கக்கூடிய பரப்பளவை பார்க்குறோம்னா மீட்டர் ஸ்கொயர்டில் தான் சொல்லுவாங்க. பருமன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 3D டிராயிங். ஒரு பாக்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 3 பக்கமே தெரியும். பருமன்றது ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அழிக்கக்கூடிய ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அதை தான் பருமன். மேற்பகுதியும் தெரியும், சைடு வியூவும் தெரியும். அந்த பருமனின் அலகு மீட்டர் க்யூப்பில் தான் அளப்பாங்க. இப்போ இந்த எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுக்கள்னு சொல்கிறாங்க. முன்னொட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முன்னொட்டுன்றதுலேருந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். இதை படிக்கிற மெத்தடே தான். ஃபஸ்ட்டு டெசி வரும், அதுக்கடுத்து சென்டி, அதுக்கடுத்து மில்லி, அதுக்கடுத்து நானோ, அதுக்கடுத்து கிலோ. டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. சரிங்களா? அந்த கிலோகிராம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி மொத்தம் 4 லெவல் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். 1 கிலோ கொடுங்க, அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அதனோட அலகுகள் எத்தனை அலகுகளாக கடந்து வருது அப்படின்னா 4 அலகுகள் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது அலகாக வர்றது தான் கிலோகிராம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது
டெசி அப்படின்றது ஆரம்பிக்குது. டெசி, அதுக்கடுத்து சென்டி, அதுக்கடுத்து சென்டி, டெசிமீட்டர், சென்டிமீட்டர், அதுக்கடுத்து மில்லிமீட்டர், அதுக்கடுத்து மில்லிமீட்டர், அதுக்கடுத்து நானோமீட்டர், அதுக்கடுத்து கிலோகிராம், கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மீட்டரில் வந்து சொல்கிறாங்க. கிலோமீட்டர் வந்து அப்படி தான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், 10 டெசிமீட்டர் 1 மீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் எத்தனை மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் தான். இதில் வந்து ஒரு மீட்டருக்குரிய நானோமீட்டருக்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த 0 கேட்குற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். எத்தனை 0 இருக்குன்னு பார்த்துக்குங்க. 2, 4, 6, 8, 9 0 இருக்குது. 1 போட்டு ஒரு 9 0 அப்படி இருந்துச்சுன்னா 1 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். அப்படின்னா நான் ஏற்கனவே அது கிலோகிராமில் சொல்லியிருந்தேன், அது கிடையாது, இது வந்து மீட்டர் கணக்கு. சரிங்களா? அப்போ 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர், 1 போட்டு 9 0 வந்துச்சுன்னா நானோமீட்டர் போட்டாங்கன்னா 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். நானோவோட குறியீடு வந்து என், டெசியோட குறியீடு டி, சென்டிக்கு சி தான், மில்லிக்கு எம்மு, நானோக்கு என்னு, கிலோகிராமுக்கு கே தான் வந்து குறியீடு. சரிங்களா? அடுத்தது நிறை. நிறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். இது கிலோகிராம் என கி என குறிக்கப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையை எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர் தகவில் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூற்று காரணங்களில் கேட்டுருவாங்க. திரும்ப சொல்கிறேன், நிறை அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவு தான் நிறை. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவு அப்படின்றது நிறை. இதை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பாக்ஸ், எம்டி பாக்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, மூடி திறக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு 10 கோழி உருண்டைகளை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 கோழி உருண்டைகள் போட முடியும் அதுக்குள்ளே. அப்போ அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழி உருண்டைகள் 10 இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறையாக நீங்கள் வச்சுக்கோங்க. 10 நிறைகள் சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் நான் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு. அப்போ அந்த கோழி குண்டை ஃபுல்லாக பருப்பொருளாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பருப்பொருட்களோட வெயிட் எவ்வளோ இருக்குமோ, அதனோட பிணைப்போட தன்மை எவ்வளோ இருக்குமோ அதுக்கு பேர் தான் கிலோ நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். இது கி என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். சரி, இதில் தெளிவாக சொல்கிறேன். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இவங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு மனிதன் வந்து இப்போ 100 கிலோ வெயிட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பூமியில் வந்து 100 கிலோ, அந்த புவியீர்ப்பு விசைக்கு வந்து 100 கிலோ காமிக்குது அப்படின்னா 60 கிலோ காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு 60 கிலோ காமிக்குதுன்னா 1/6 தான் நிலவில் வந்து ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போனால் அவரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 10 கிலோ தான் காமிக்கும். இதுதான் அவங்க சொல்கிறது. ஆனால் அவரோட உயரமோ அவரோட அகலமோ எந்த ஒரு விதத்துலேயும் குறைய போகிறது கிடையாது. ஆனால் அவரோட எடை அளவு மட்டும்தான் மாறுபாடு இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த நிறையில் மட்டும்தான் மாறுபாடு இருக்கும். அந்த நிறை எதை சார்ந்தது அப்படின்னா புவியீர்ப்பு விசையை சார்ந்தது அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த இடமாறு தோற்றப்பிள்ளைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிள்ளை எனப்படும். அடுத்தது 1000 மில்லிகிராம் சேர்ந்தது
1 கிராம். 1000 மில்லிகிராம் சேர்ந்தால் தான் 1 கிராம்னே சொல்கிறாங்க. 1000 கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம். 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நகை கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிலோகிராம் கணக்கெல்லாம் நீங்கள் நகை கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்குள்ளே நீங்கள் போயிடணும். சரிங்களா? அவங்க இப்போ ஒரு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு பவுன் மிச்சம் அது போக கூடுதலாக இருக்கும். நாங்கள் 4 மில்லி கூடுதலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி ஒரு ரேட்டு போடுவாங்க. நீங்கள் அப்போல்லாம் இந்த கால்குலேஷன் தேவைப்படும். 1000 மில்லிகிராம் சேர்ந்தால் தான் 1 கிராம்னே சொல்கிறாங்க. அப்போ வெறும் நீங்கள் 4 கிராமுக்கு இவ்வளோ தொகை போகிறீங்களே உங்களால் கேள்வி கேட்க முடியும். அந்த மாதிரி ஐடியா பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறணும். நீங்கள் பொது தராசு, மின்னணு தராசுலாம் தெரியும் உங்களுக்கு. டிஜிட்டல் தராசுன்னு சொல்லுவாங்க. இது பொது தராசு, நம்ம அளக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது காலம்லாம் கொடுத்துருக்காங்க, டைம். சரி. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். அந்த குச்சி ஒன்று ஊண்டி வச்சிட்டோம்னா அந்த வெயில், அந்த சூரியன் வந்து போக 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 அந்த குச்சியோட உயரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டோ அல்லது குறைஞ்சிக்கிட்டோ போய்கிட்டே இருக்கும். அதை வச்சு சொல்கிறாங்க. மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மணல் கடிகாரம். பார்த்துக்கோங்க. படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பழைய படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்தது மேலும் அறிவோம் பகுதி. ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பைக்கோ ஒரு பஸ்ஸோ ஒரு வாகனம் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்குறாங்களா, எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்குறாங்களா, ஓடுற வண்டிக்கு மாற்ற மீட்டர் ஓடோமீட்டர் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். சரிங்களா? அடுத்தது இந்த கேள்வி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. ஓடோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னே கேட்டிருந்தாங்க. ஓடோமீட்டர்ன்றது எதுக்காக பயன்படுதுன்னே கேட்டிருந்தாங்க. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படக்கூடிய கருவி ஓடோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து மதுரைக்கு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா மதுரையிலேருந்து விருதுநகருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த கிலோமீட்டரோட கவுண்டிங் இருக்குல்ல, அந்த கவுண்டிங்கை கணக்கெடுக்கிற பிறகு தான் ஓடோமீட்டர். அடுத்தது மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். 1790இல் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள்னு சொல்லலாம், அல்லது தமிழில் திட்ட அலகுகள்னு சொல்லலாம். அது எந்த வருடம் உருவாக்கப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியணும். 1790இல் யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 11ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தெளிவாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுகோல் 11ஆவது நூற்றாண்டில் வந்து வில்லியம் பெட்வெல்ன்ற அறிவியல் அறிஞராக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து பரீட்சைக்கானில் நம்ம நார்மலாகவே நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், ஃபுல் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், ஒரு டேப் யூஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க நான் வச்சுட்டே இருக்கலாம் 11ஆம் நூற்றாண்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை நீங்கள் நான் வச்சுக்கிறணும். ஒரு டேப் எடுத்திங்கன்னா ஒரு துணி அளக்கிறதுக்கோ ஒரு டெய்லர் கடைக்கு போகிறீங்கனாலும் 11ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, அது எடுங்க பார்ப்போம்னு சொல்லணும். அப்படி ஒரு காமெடியாக தான் சொல்கிறேன். அது 11ஆம் நூற்றாண்டு. அவர் கண்டுபிடிச்சவர் யார்? வில்லியம் பெட்வெல். இது எத்தனை மீட்டர்னு அளந்து சொல்லு, பெட்டு கட்டி பார்ப்போமா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பெட்டில் தோத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வில்லியம் மாதிரி நான் வச்சுக்கிறணும். பெட்டில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நான் தான் இனிமேல் உங்களுக்கு வில்லேன் அப்படின்னா. அப்போ வில்லியம் பெட்வெல் 16ஆம் நூற்றாண்டில் இந்த மீட்டர் அளவு வந்து தற்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில். பிரான்ஸோட தலைநகர் எதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ். பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது என்ன பொருள்னு நல்லா நான் வச்சுக்கணும். பிளாட்டினமும் இரிடியமும் உலோக கலவையிலால் ஆன படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கேள்வி. தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு சொல்லியே கேட்டிருக்காங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம்னு கேட்டிருக்காங்க. புது டில்லி. சரி, இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
பிரான்ஸோட தலைநகர் பாரிஸில் வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ளன. 1 கிலோகிராம் அப்படின்னா செவ்ரஸ்ன்ற இடத்துல அந்த அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வச்சுருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த எண்ணியல் கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் பிரிவுகள் உள்ளன, 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் பிரிவுகள் உள்ளன. இதில் நான் எதுவும் ஆன்சர் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து இதனோட ஆன்சர் கீயை வச்சு நம்ம அதை கிளாஸாகவே இது பண்ணலாம். இருந்தாலும் இதை வந்து ஒரு தடவை நீங்கள் கேள்வியை உங்கள் மனசில் பதியணுன்றதுக்காண்டி இதை நான் ஒரு தடவை வாசிச்சிடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அதை தெரிஞ்சு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை ரீகால் பண்ணிக்கோங்க. புக் எடுத்து குறிச்சிக்கோங்க. கூட எண்ணியல் கணக்குகள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அளவுகோலை உற்று நோக்கி கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடையளி. 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் பிரிவுகள் உள்ளன? அந்த பாக்ஸுக்கு நீங்கள் போயிடணும். அடுத்து அப்போ 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்டர், அடுத்து 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் பிரிவுகள் உள்ளன. சரி, இந்த பின்வருவனவற்றை நிரப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 7875 சென்டிமீட்டரை வந்து எத்தனை மீட்டர், 7000 மீட்டரு, எத்தனை சென்டிமீட்டர், 875 சென்டிமீட்டர், அப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து அதை போட சொல்லியிருக்காங்க. இது 6th ஸ்டூடெண்ட்டுக்குரியது அப்படின்றதுனால 6th ஸ்டூடெண்ட்டு அப்படின்றதுக்கான இது ஈஸியாக அது வந்து போடக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்தது 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 45 கிலோமீட்டரையும் 33 மீட்டரையும் எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது நினைவில் கொள்க அளவீடு. நினைவில் கொள்க எப்படின்னா, அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவதாகும். பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். இதை இந்த நினைவில் கொள்கையில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு ஒரு சிலது உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்லாம் உங்களுக்கு கூற்று காரணத்தில் கொடுத்து இதில் எது சரி, இதில் பொருந்தாது எது, அல்லது இதில் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். நினைவில் கொள்கை தெளிவாக படிச்சுக்கிறணும். நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். அடுத்தது எஸ்ஐ அலகுகள். நீளத்தின் அலகை வந்து எப்படி கொடுப்பீங்க? மீட்டர். நிறையின் அலகு கிலோகிராம். காலத்தின் அலகு வினாடி. அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெறலாம். அப்போ இந்த தோற்ற பிழைகள் சொல்கிறாங்கள, அந்த மாதிரி 3 வகையான பிழைகளை தவிர்த்தா துல்லியமான அளவுகளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு ஆகும். அடுத்தது புக் பேக் கொஸ்டினை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.